வாழ்த்துகிறேன். परमेश्वर के नाम से आप सबका अभिनंदन करता हूँ। இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்து தேவனை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் தேவன் நமக்கு மிகப்பெரிய கிருபையை தந்தார். और आज के दिन में भी परमेश्वर की कृपा रही कि हम सब यहाँ उपस्थित होकर परमेश्वर की आराधना के लिए जमा है। हालेलुया, 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 हालेलुया। இந்த நாட்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். और इन दिनों में हम अपने परमेश्वर के जन्मदिन को मनाने के लिए हम तैयारी कर रहे हैं। இந்த ஆண்டிலே ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுகிற வண்ணமான வெளிப்படையான கொண்டாட்டம் மகிழ்ச்சி இல்லை என்றாலும் ஆண்டவர் உள்ளத்தில பிறந்திருக்கிற அந்த உள்ளான அந்த ஆவிக்குரிய மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டிலே நாம் கர்த்தருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். हो सकता है हर साल की तरह इस बार हम बाहरी तरफ से जो हम मनाते थे, जश्न मनाते थे, उस तरह से नहीं मना पा रहे, फिर भी हम आत्मिक रूप से हमारे अंदर हम परमेश्वर के जन्मदिन को मनाने के लिए तत्पर हैं। हालेलुया, 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 हालेलुया। வெளிப்படையான கொண்டாட்டத்தை காட்டிலும் உள்ளான ஒரு கட்சிப்பின் அனுபவத்தோடு நாம் நினைவுகிற இந்த கிறிஸ்துமஸை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். और परमेश्वर की जो इच्छा रहती है वो बाहरी जश्न के रूप में मनाने की नहीं रहती, परंतु उसकी इच्छा रहती है कि हम बेहतरी आत्मिक रूप से हम उद्धार को पाने वाले हो सकें। நாம் கடந்த வாரத்திலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை முன்னிட்டு நடந்த சம்பவங்களை நாம் சிந்தித்தோம். और पिछले दिनों में भी हमने परमेश्वर के जन्म से पहले जो बातें हुई उनके बारे में हमने ध्यान किया था। ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படிக்கு இந்த பூமியிலே தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே அனுப்பப்பட்ட யோவான் சானவனுடைய வாழ்க்கையை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம சிந்தித்தோம். और पिछले हफ्ते हमने जो मनन किया था वो ये था कि भविष्यवक्ता यूहन्ना के बारे में जिनको की परमेश्वर का मार्ग सीधा करने के लिए धरती पर भेजा गया था। எனவே இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே சம்பந்தப்பட்ட டைரக்டா சம்பந்தப்பட்ட ஒரு நபரை குறித்து நாம் சிந்திப்போம். और आज भी हम एक ऐसे मनुष्य के बारे में मनन करने वाले हैं जो प्रभु यीशु मसीह के जन्मदिन से सीधे ही जिनका तात्पर्य था। அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து கூட இன்றைக்கு நாம் अनेक விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். और उस मनुष्य के जीवन के बारे में हम बहुत सी बातों को आज सीखेंगे। கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்த மனிதன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளம். और पिछले हफ्ते हमने जिस मनुष्य के बारे में सीखा था वो हमें कैसे जीवन जीना चाहिए उसके बारे में हमने बताया था। இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற மனிதன் எப்படி நாம் வாழக்கூடாது என்பதற்கான அடையாளம். और आज जो हम जिस मनुष्य के बारे में बताने जा रहे हैं वो ऐसा है कि ऐसा जीवन हमें नहीं जीना चाहिए, इस बारे में हम मनन करने जा रहे हैं। இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற நபர் ஏரோது என்கிற ராஜா. और आज जो हम जिसके बारे में मनन करने वाले हैं वो हेरोदेस राजा के बारे में है। இங்கே மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, और यहाँ मसीह रचित सुसमाचार उसका दूसरा अध्याय पहले वचन में कहते हैं, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. और यहाँ लिखा है हेरोदेस राजा के दिनों में जब यहूदिया के बेथलेहम में यीशु का जन्म हुआ तो पूर्व से कई ज्योतिषी यरूशलेम में आकर पूछने लगे। எனவே இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தபோது அந்த பகுதிக்கு அதிபதியாய் ராஜாவாய் இருந்த மனிதன் தான் ஏரோது. और जब यीशु मसीह का जन्म बेथलेहम में हुआ तो उस प्रांत के जो राजा थे वही थे हेरोदेस। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஏசாயா தீர்க்கதரிசி 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பெரிய தீர்க்கதரிசனம் சொன்னார். और यीशु मसीह के जन्म के बारे में यशायाह भविष्यवक्ता ने करीब 200 साल पहले ही 700 साल पहले भविष्यवाणी की थी। எனவே அப்பொழுதே ஜனங்கள் மேசியாவை எதிர்பார்த்து வந்தார்கள். और उस समय से लोग मसीह की ताब में बैठे थे। இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் அடிமைத்தனப்படும்போது ஒவ்வொரு ரட்சகரை தேவன் எழுப்பினார். और जब भी इस्राएली लोग बीच में जो गुलामी के शिकार हुए तो परमेश्वर ने उनके लिए एक छुटकारे के रूप में किसी को भेजा। ஒவ்வொரு ரட்சகர்கள் எழும்போது ஜனங்கள் யோசித்தார்கள், இவர்தான் மேசியாவா இருப்பாரோ। और जब भी कोई छुटकारा दिलाने वाला उनके बीच में आता था तो वो सोचते थे क्या यही मसीह है। எனவே இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, மேசியா வருவாருன்னு சொல்லி। और इस्राएली लोगों के बीच में एक आशा थी कि मसीह आएगा। எனவே अनेक மேசியாவுடைய வருகையை எதிர்பார்த்திருந்தார்। और बहुत से लोग थे जो मसीह के रूप की राह देखते हुए बैठे थे। தேவதூதர்கள் மூலமாக ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை அங்கே தேவன் முன்னறிவித்தார்। और स्वर्गदूत के माध्यम से परमेश्वर ने अपने यीशु के जन्म के बारे में पहले ही बता दिया। மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தேவதூதர்களால் அறிவிக்கப்பட்டது।
और मरियम और यूसुफ को स्वर्गदूत के द्वारा बताया गया, மேய்ப்பர்களுக்கு தேவதூதர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. और जो गडरिये थे उनको भी स्वर्गदूतों के द्वारा बताया गया। சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் மூலமாய் செய்தி கொடுக்கப்பட்டது. மேசியா ராஜா பிறந்திருக்கிறார். और जो ज्योतिषी थे उनको तारे के द्वारा ये बताया गया कि मसीह का जन्म हो चुका है। எனவே இந்த செய்தியை கேட்டவர்கள் அநேகர் மகிழ்ச்சி அடைந்தார்கள். और इस जो समाचार को सुन के बहुत से लोग आनंदित हुए। மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் அந்த ராஜாவை பார்ப்பதற்கே நேரடியாய் கடந்து போனார்கள். और जो गडरिये थे और ज्योतिषी थे वो खुशी के मारे वो राजा से सीधे मिलने के लिए वहां पहुंच गए। அப்படி சாஸ்திரிகள் வந்து ராஜா பிறந்திருக்கிறார் என்ற செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது அவர்கள் யோசித்தார்கள், ராஜா அரண்மனையில் பிறப்பார் என்று. நேரடியாக அவர்கள் அரண்மனைக்கு எருசலேமுக்கு அவர்கள் போனார். और जब ज्योतिषियों को ये समाचार मिला कि राजा का जन्म हुआ है तो उन्होंने सोचा कि राजा का जन्म तो राजमहल में ही होगा, तो इस सिलसिले में वो हेरोदेस राजा से मिलने पहुंचे। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் ரெண்டு விதமான மக்களுக்கு இயேசு, அதாவது யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற செய்தி சொல்லப்பட்டது. और यहाँ हम देखते हैं कि दो तरह के लोग हैं जिन्हें यहूदियों के राजा का जन्म हुआ है, ये संदेश मिला। ஒன்று ஏரோது ராஜா, और पहला था हेरोदेस राजा। இன்னொன்று ஏரோது ராஜா மூலமாக அங்கே இருந்த மூப்பர்கள் மற்றும் ஆசாரியர்களுக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டது. और दूसरे वो थे जो हेरोदेस के द्वारा जिन हाकिमों को या प्रधानों को जो संदेश मिला। முதலாவது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது, पहले राजा को संदेश मिला, இரண்டாவது மார்க்க பக்தி உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, और दूसरे जो उनके अंदर उनके अधीन भक्त लोग थे उनको मिला। மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். और मत्ती 2 अध्याय उसके 4 पद में हम देखते हैं, அவர் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். तब उसने लोगों के साथ प्रधान याजकों और शास्त्रियों को इकट्ठा करके उससे पूछा, मसीह का जन्म कहाँ होना चाहिए। 5வது 6வது 7வது 6வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், மேசியா எங்க பிறப்பார்னு சொல்லி. और यहाँ 5वें और 6वें वचन में हम देखते हैं कि उन्होंने स्पष्ट रूप से बताया कि मसीह का जन्म कहाँ होना चाहिए। எனவே இங்கே மேசியா எங்கே பிறப்பார் என்பது அவர்களுக்கு தெரியும். और यहाँ लिखा है मसीह के जन्म के बारे में उनको स्पष्ट रूप से मालूम था। ராஜா பிறந்திருக்கிறார் என்ற செய்தியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. और राजा का जन्म हुआ है ये संदेश भी उनको मिल चुका था। ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அதாவது ஏரோது ராஜாவுக்கு இந்த செய்தியை சொல்லிட்டு எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற வண்ணமாக அவர்கள் ஒதுங்கி போனார். और हेरोदेस राजा को ये समाचार देने के बाद वो वहां से अलग हट गए इस तरह से कि उनका और इस संदेश का कोई संबंध नहीं है। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், முதல் வகையான ஒரு மக்கள் கூட்டம் அது மேசியாவை உதாசீனப்படுத்தின ஒரு மக்கள் கூட்டம். और पहली बार हम देखते हैं एक ऐसे झुंड के लोग जिन्होंने मसीह के सुसमाचार जन्म को दुखित किया, समाचार को மேசியா வருவார், उदासीन किया। மேசியா வருவார்னு தெரியும், उनको मालूम है कि मसीह आने वाला है, அவர் எங்க பிறப்பார்னு தெரியும், और उनको यही मालूम है कि उनका जन्म कहाँ होने वाला है। ஆனாலும் அவர் பிறந்திருக்கிறார் என்று கேட்டதற்கு பின்பு கூட அவரை போய் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் இல்லாமல் அதை அப்படியே உதாசீனப்படுத்தினார். और उनके जन्म का संदेश मिलने के बाद भी उन्होंने ये जरूरी नहीं समझा कि वहां उनसे जाकर मिलना चाहिए। और இங்கே நான் பார்க்கிறோம், இவர்கள் இஸ்ரவேலர்கள், और यहाँ जो हम देखते हैं ये इजरायली लोग थे, தேவனுக்கு சொந்தமானவர்கள், और ये परमेश्वर के खुद के अपने जन थे, தேவனாலே அழைக்கப்பட்டு தெரிந்து கொண்டவர்கள், और परमेश्वर के द्वारा चुने हुए लोग थे। ஆனால் தங்களுக்காக அனுப்பப்பட்ட ராஜாவை உதாசீனப்படுத்தினார். और उनने जो अपने जो भेजे हुए मसीह को उन्होंने तुच्छ जाना। இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அப்படிப்பட்ட நபர்களை நாம் பார்க்க முடியும். और आज हमारे जीवन में भी हम ऐसे लोगों को हम देखते हैं। நாம் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டிருப்போம். और हो सकता है हमारा जन्म मसीह परिवार में हुआ हो। எனவே நம்முடைய ராஜா இயேசுவை குறித்து நமக்கு சிறு வயதிலிருந்தே சொல்லப்பட்டு வரும். और हो सकता है बचपन से ही हमें हमारे राजा यीशु मसीह के बारे में बताया गया है। ஆனாலும் எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையில் இந்த ராஜாவை உதாசீனப்படுத்துகிறார்கள். और कितने लोग हैं जो उस यीशु मसीह को अपने जीवन में तुच्छ जानते हैं। ராஜா வந்துட்டார், और राजा आ चुका है, நமக்காக அவர் ரட்சிப்பை சிலுவையிலே சம்பாதித்து முடித்து விட்டார். और हमारे लिए उसने उद्धार को उस क्रूस में पा लिया है। இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். और आज वो परमेश्वर के राज में बैठकर हमारे लिए वकालत कर रहा है। மீண்டும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் வரப்போகிறார். और फिर से इस जगत का न्याय करने के लिए वो आने वाला है। முன்னாடி சபையை அழைத்து செல்ல வருகிறார். और उससे पहले वो कलीसिया को ले जाने के लिए आने वाला है। எல்லாம் தெரிந்தும் இன்றைக்கு எத்தனையோ பேர் அந்த இயேசுவை உதாசீனப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். और ये सब बात जानते हुए भी कितने लोग हैं जो आज यीशु मसीह को तुच्छ जानते हैं। ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாட ஆயத்தப்படுகிறார்.
पर उसके बाद भी हम हर साल परमेश्वर के जन्म के लिए तैयारी करते रहते அவரை हैं। ஒரு பக்கம் அவரை உதாசீனப்படுத்துகிற அனுபவம், இன்னொரு பக்கம் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற ஒரு அனுபவம். एक तरफ हम यीशु मसीह को तुच्छ जानते हैं और दूसरी तरफ उनके जन्मदिन की तैयारियां करते रहते हैं। ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் எவ்வளவு சிறப்பா பல லட்சம் செலவு பண்ணி கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் அந்த கிறிஸ்துமஸ்க்கு எந்த அர்த்தமும் இல்லை. और अगर उद्धार का जीवन के बिना हम कितने भी लाखों खर्च करके यीशु मसीह का जन्मदिन मनाए तो वो सब व्यर्थ है। அவரை உதாசீனப்படுத்தி நாம் கொண்டாடுகிற கொண்டாட்டம் எந்த வகையிலும் பயனற்றது. और उनको तुच्छ जानकर हम जिस तरह का भी जश्न मनाए वो सब व्यर्थ है। எனவே இங்க நாம் பார்க்கிறோம், ராஜா பிறந்திருக்கிறார்ங்கிற செய்தியை அவர் எங்கே பிறப்பார்ங்கிற முழு டீட்டெயில அவர்கள் ராஜா ஏரோது ராஜாவுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி அவர்கள் எந்தவித கவலையும் இல்லாமல் தங்கள் வேலையை பார்க்க போய்விட்டார். और यहाँ हम देखते हैं कि उन्होंने पूरा वृत्तांत जो यीशु मसीह के जन्म के बारे में सारी चीजें हेरोदेस राजा को बता दी, उसके बाद वो बिना किसी मार्ग के वहां से चले गए। எனவே இரண்டாவது நாம் சிந்திக்க போவது அந்த ஏரோது ராஜாவை குறித்து தான். और आज हम जो जिनके बारे में मनन करने वाले हैं वो हेरोदेस राजा के बारे में। ராஜா பிறந்திருக்கிறார் என்றால் சந்தோஷப்பட வேண்டும். और जब हम सुनते हैं कि राजा का जन्म हुआ है तो खुशी झलकनी चाहिए। ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பம் முழுவதும் சந்தோஷப்படும். और जिस भी घर में जब बच्चे का जन्म होता है तो उस घर में खुशियां भर जाती हैं। அந்த நாட்களில் ஒரு ராஜாவுக்கு பிள்ளை பிறந்தால் அந்த நாடே சந்தோஷப்படும். और उन दिनों में जब किसी राजा के यहाँ बालक का जन्म होता था तो पूरा नगर खुशी से झूम उठता था। ஆனால் இங்கே பார்க்கிறோம், ராஜா பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி ஏரோதுக்குள்ள ஒரு கலக்கத்தையும் பயத்தையும் தான் கொண்டு வந்தது. और यहाँ हम देखते हैं कि जो राजा के जन्म का संदेश हेरोद के मन में एक भय को ला देता है। ராஜா பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி அந்த மனுஷனுக்கு ஒரு பகைமை உணர்வை கொண்டு வந்தது. और यहाँ राजा के जो जन्म का संदेश है उसके अंदर एक विद्रोह को जन्म देता है। நாம் பார்க்கிறோம், அந்த ராஜாவை எப்படி குழந்தையிலேயே கொன்று விடலாம் என்கிற திட்டம் தான் அந்த மனுஷனுக்குள்ள வந்துச்சு. और हम देखते हैं कि उस मनुष्य के मन में ऐसे विचार थे कि उस बालक को कैसे भी मार दिया जाए। ராஜா பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி வந்தவுடனே அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று அந்த மனிதன் விசாரிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். और हम यहाँ देखते हैं कि जैसे ही उसको ये संदेश मिला कि राजा का जन्म हुआ है तो उसने पता लगाना शुरू किया कि राजा का जन्म किस जगह हुआ है। எனவே நான்காவது வசனத்தை பார்க்கிறோம், அவன் பிரதான ஆசாரியர்களையும் ஜனத்தின் மூப்பர்களையும் வேதபாரர்களையும் கூப்பிட்டு அவர் எங்கே இருக்கிறார் என்று விசாரித்தார். और चौथे वचन में हम देखते हैं कि उसने वहां के शास्त्रियों हाकिमों को बुलाकर ये पता लगाया कि राजा का जन्म कहाँ हुआ है। உண்மையாகவே அந்த ராஜாவை ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல, அவர் யார் என்ன என்று விசாரித்து அவரை குழந்தையிலேயே அவரை முடித்து விடுவதற்காகத்தான் அந்த மனிதன் அதை விசாரித்தார். और उस मनुष्य का उद्देश्य था कि उस राजा का पता लगाने के बाद उसको खत्म कर दे, ना कि उसको ग्रहण करे। तो ஏரோது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு என்ன காரணம்? और क्या कारण था कि हेरोदेस ने यीशु मसीह को ग्रहण नहीं किया? நம்ம ஏரோது என்று நம்ம கேள்விப்பட்ட உடனே நம்ம படிக்கும் போதே நம்ம சிறு வயதுல இருந்து நமக்குள்ள சொல்லப்பட்ட ஒரு காரியம், ஏரோது ராஜானாலே ஒரு பயங்கரமான ஒரு ராஜா, ஒரு கொடிய ராஜா அப்படி ஒருவேளை நம்ம யோசிக்கிறோம். और हो सकता है कि हमें जो बचपन से हम जब हेरोद के बारे में सुनते आ रहे हैं हमें बताया हो कि हेरोद मतलब एक भयंकर राजा के रूप में हमारे सामने प्रकट हो। ஆனால் இந்த ஏரோதுவை குறித்து, இந்த ராஜாவை குறித்து வரலாறு சொல்கிறது இவன் ஒரு நல்ல சிறந்த பண்புகள் நிறைந்த ஒரு மனுஷன். और इस राजा के बारे में जो शास्त्र कहता है कि ये बहुत अच्छे स्वभाव का एक मनुष्य है। கட்டிடக்கலையிலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு நபர். और ये जो है ये निर्माण कला में बहुत ही एक अच्छा मनुष्य है। இந்த ராஜாவின் இந்த ஏரோதின் நாட்கள்ல தான் உடைந்து போன சிதிலடைந்த எருசலேம் தேவாலயம் புதுப்பிக்கப்பட்டது. और हेरोद राजा के समय में ही यरूशलेम जो टूटा और उजाड़ था उसको फिर से निर्माण किया गया। இந்த ஏரோது ராஜாவின் நாட்கள்ல தான் எருசலேமிலும் சுற்றியிருந்த பகுதிகளிலும் ஒரு சமாதானம் காணப்பட்டது. और हेरोद राजा के समय में ही यरूशलेम और उसके आसपास के नगरों में शांति का फैला था। இந்த ராஜாவை குறித்து வேதம் சொல்கிறது, அதாவது தேசத்துல பஞ்சம் வந்த நாட்களிலே இவன் தனக்காக சேகரித்து வைத்திருந்த தங்க தகடுகளை எல்லாம் உருக்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி। और शास्त्र कहता है कि जब शहर में अकाल पड़ा तो इन्होंने जो राजा ने जो अपने पास जमा करके रखा था उन सब सोने चांदी को पिघला कर लोगों को दिया। ஒரு பக்கம் பார்க்கும்போது ஒரு சில நல்ல சுபாவங்கள், நல்ல குணங்கள் இந்த மனிதனுக்கு இருந்தது। और एक तरफ जब हम देखते हैं तो इस मनुष्य में बहुत सी अच्छी आदतें थी। ஆனால் இன்னொரு பக்கம் நாம் பார்க்கும்போது இந்த உலகத்தின் ரட்சகராய் வந்த ராஜாவை ஏற்றுக்கொள்ளாத மனுஷனுக்கு மனம் இல்லாது இருந்தது। और दूसरी तरफ हम देखते हैं कि जगत के उद्धारकर्ता के रूप में राजा का जब संदेश उसे मिला तो वो ग्रहण नहीं कर सका। இன்றைக்கு கூட பூமியிலே பார்க்க முடியும், நிறைய பேர் நல்ல சமூக சேவை செய்வார்கள்। और हम आज भी देखते हैं कि बहुत लोग हैं जो बहुत सारे अच्छे सामाजिक कार्य करते हैं। ஆன்மீகம் என்று வரும்போது அதற்கு ரொம்ப தூரமாகவே இருப்பார்। और जब आत्मिक रीति की बात आती है तो उससे बहुत दूर होते हैं वो। எனவே நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆன்மீகமும் இல்ல, அதாவது ஆன்மீகமும் சமூக சேவையும்
இணைந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். और हम जब देखते हैं हमारे जीवन में ऐसा होना चाहिए, हमारा आत्मिक जीवन और हमारा सामाजिक कार्य एक दूसरे से मिला होना चाहिए। எனவே இந்த காலை நேரத்துல ஒரு சில காரியங்களை நேரோதுவை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். और इस सुबह के समय में हम हेरोद राजा के बारे में कुछ बातों का मनन करेंगे। முதலாவது இந்த மனிதன் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல? और पहली बात कि इस मनुष्य ने यीशु को क्यों ग्रहण नहीं किया? காரணம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த செல்ஃப், और जो इसके जीवन में खुद का वो था कि उसको खुद बड़ा बनना था, சுயம். और अपनापन उसमें था एक। அந்த சுயம் அந்த மனிதனை வேறு யாரையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுத்து, और इसका जो अपने होने का एक गर्व था, उसके कारण वो किसी और को अपनाना नहीं चाहता था। இந்த உலகத்திற்கு ஒரு வேலைக்காரன் பிறந்திருக்கிறார் என்று சொன்னா இந்த மனுஷன் எந்த விதத்திலும் டென்ஷனே ஆயிருக்க மாட்டார். और अगर इसको पता चलता कि इस जगत में एक नौकर या काम करने वाला उत्पन्न हुआ है, तो उसको कोई चिंता नहीं होती। அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தியோ யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், और उसको जो संदेश मिला वो ये था कि यहूदियों के राजा का जन्म हुआ है। எனவே இந்த மனிதனை பொறுத்தமட்டுக்கு தன்னை தவிர வேறு யாரையும் அந்த மனிதனாலே ராஜாவா ஏற்றுக்கொள்ள முடியல. और उस मनुष्य का स्वभाव मन ऐसा था कि वो अपने अलावा किसी और को राजा मानने को तैयार नहीं था। தன் வாழ்க்கையின் மையத்திலே தன்னை வைத்து மட்டும்தான் அந்த மனிதன் பார்க்க கற்றுக்கொண்டார். और वो अपने जीवन में सिर्फ उसने अपने आप के बारे में सोचा था, बाकी किसी बारे में नहीं सोचा था। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பிரியமானவர்களே, தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா சுயம். और हम आज हमारे जीवन में हम जब यीशु से दूर जाते हैं, तो उसका कारण है कि हम अपने आप के बारे में सोचते हैं। அதாவது கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அல்லது கடவுளை நாம் அங்கீகரிக்க முடியாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் சுயம். और जो हम यीशु मसीह को ग्रहण नहीं कर सकते, उसका सबसे बड़ा कारण है कि हम सिर्फ अपने बारे में सोचते हैं। அநேக நேரங்களிலே நாம் சொல்லலாம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், और बहुत बार हम कह सकते हैं कि मैंने यीशु मसीह को ग्रहण किया है। ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்ப்போமானால் ஆண்டவரை காட்டிலும் எல்லா இடங்களிலும் நம்மை மகிமைப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவுமே நிறைய நேரங்கள்ல அநேகர் முயற்சிப்பதை நாம் பார்க்கிறோம். और अगर हम अपने जीवन के बारे में ध्यान से सोचे, तो हमें पता लगेगा कि बहुत जगहों में हम यीशु मसीह को छोड़कर अपने आप को ही गर्वित महसूस करते रहते हैं। ஆண்டவர் இருப்பார், परमेश्वर उपस्थित रहता है, அவர் ஓரமா இருப்பார். पर वो एक कोने में रहता है। எல்லா இடத்திலும் தன்னை மேன்மைப்படுத்தவும் தன்னை வெளி காண்பிக்கவுமே அநேகர் முயற்சிப்பதை நாம் பார்க்கிறோம். और बहुत जगह हम बहुत लोगों का ये प्रयास रहता है कि अपने आप को ही गर्वित करते रहते हैं, अपनी आप की महिमा ही करते रहते हैं। எனவே இங்க ஏரோதுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த மனிதனுடைய சுயம் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கல. और यहाँ हेरोदेस की परेशानी ये थी कि वो सिर्फ अपने बारे में सोचता था, इसलिए वो यीशु मसीह को ग्रहण नहीं कर पाया। ஜெர்மனி நாட்டுல ஒரு ராஜா இருந்தார், और जर्मनी देश में एक राजा था, அவர் பேர் கேசர் வில்லியம். और उस राजा का नाम था केसर विलियम्स। அந்த அந்த மனிதன் சுயத்தினுடைய உச்சகட்டம். और वो मनुष्य था, सिर्फ अपने बारे में सोचता था, தன்னுடைய வாழ்க்கையின் மையமே அவர்தான், இது சுயம்தான். और उसका जीवन सिर्फ उसके लिए था, वो और किसी को महत्व नहीं देता था। அவருடைய வேலைக்காரன் அவரை பத்தி சொல்றாரு, और उसके साथ काम करने वाले, जो उसके अंडर काम करने वाले, उसके बारे में कहते थे। இது अनेक படங்கள்ல கூட இந்த டயலாக்லாம் வந்துருச்சு, और बहुत सी पिक्चरों में भी ये डायलॉग आया था। ஆனாலும் இது அந்த கேசர் ராஜாவுடைய டயலாக். पर ये जो पहला डायलॉग है, ये सिर्फ केसर राजा ने ही पहली बार बोला था। அதாவது அவரை குறித்து அவருடைய வேலைக்காரன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. और उसके बारे में उसके नौकर ने जो बयान दिया था, वो यही था। இந்த ராஜாவை ஞானஸ்தான ஆராதனைக்கு யாராவது கூப்பிட்டாங்களா, और अगर इस राजा को किसी ने बपतिस्मा आराधना के लिए अगर बुलाया, ஞானஸ்தானம் பெறுகிற குழந்தையாக அவர் தன்னை அங்கே மையப்படுத்துவார். और वो अपने आप को बपतिस्मा लेने वाले उस बच्चे के रूप में ही वो वहां दर्शाता था। அதாவது அவரை போட்டோம்னா ஞானஸ்தானமா, அங்க நான் தான் குழந்தை. और वो ये कहता था, अगर बपतिस्मा है तो वहां जो बपतिस्मा लेने वाला है वो मैं ही हूँ। திருமணமா, நான் தான் அங்க மாப்பிள்ளை. और अगर वहां शादी है तो दूल्हा भी मैं ही हूँ। அடக்க ஆராதனையா, அங்க நான் தான் சவம். और अगर किसी का मरण का जो समारोह चल रहा है, तो वहां वो शव भी मैं ही हूँ। உங்களுடைய அர்த்தம் என்னன்னா, எங்க போனாலும் தான் அங்கே மகிமைப்படுத்தப்பட வேண்டும், தான் அங்கே வெளிப்படணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வருவாங்க. और उसका जीवन का अनुभव था कि जहां भी वो जाए, सिर्फ उसी की महिमा होनी चाहिए। சாதாரணமா சொல்லணும்னு சொன்னா, எங்க போனாலும் முதல் மரியாதை எனக்கு தான் கிடைக்கும். और हम आमतौर पे देखें तो जहां कहीं भी जाए, पहले बार मेरी बड़ाई होनी चाहिए सबसे पहले। இதுதான் சுயம். और यही अपना जो गर्व है, अपने आप। ஏரோதின் வாழ்க்கையிலே இயேசுவை விட்டு அந்த மனிதனை தூரப்படுத்தியது அந்த மனிதனுடைய சுயம். और हेरोद राजा के जीवन में उसको जो परमेश्वर से जो अलग किया, वही था कि अपने आप को ही सिर्फ मानता था। எனவே சுயம், அந்த செல்ஃப் நமக்குள்ள இருக்குதாங்கிறத நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம நிதானித்து பார்க்க முடியும். और जब हम सिर्फ खुद को मानते हैं, तो हमें बहुत सी बातें हैं जिनके बारे में हम मनन करना चाहिए। யார் சுயத்திலே வாழ்கிறார்களோ அவர்கள் எப்போதுமே தங்களை
மாத்திரமே அளவுகோலா வைத்து மற்றவர்களை அளப்பார். और जो सिर्फ अपने लिए जीते हैं वो दूसरों को भी अपने आप के बारे में अपने आप के समान ही तोलते हैं। எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமா இல்லைன்னா அந்த சூழ்நிலையை வெறுப்பார். और जो परिस्थिति उनके लिए सही नहीं होती है वो उस परिस्थिति को गलत समझते हैं। மற்றவங்களும் நம்மளை பிரியப்படுத்தல அப்படின்னு சொன்னா அவர்களை வெறுப்பார். और अगर दूसरे लोग हमें प्रसन्न नहीं करते हैं तो वो लोग उनको वो लोग बुरे लगते हैं। எங்க சுயம் இருக்குதோ அங்கே பொறாமையும் அங்கே சந்தேகமும் இருக்கும். और जहां सिर्फ अपने बारे में सोचते हैं वहां घमंड और பொறாமையும் ईर्ष्या रहेगी, घमंड और ईर्ष्या रहेगी। மற்றவர்கள் மேல பயமும் கஷ்டமும் और दूसरों के बारे में हमें डर रहता है और कड़वाहट भी हमारे रहती है। இதுதான் சுயத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுடைய சுபாவம். और यही स्वभाव है जब कोई मनुष्य सिर्फ अपने बारे में सोचता है। அதாவது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எனக்கு சாதகமா தான் இருக்கும். और वो सोचता है कि कोई भी परिस्थिति हो वो उसके लिए सही होनी चाहिए। யாருனாலும் என்னை பத்தி தான் சிறப்பா பேசணும். और सब लोग सिर्फ मेरे बारे में ही अच्छी बातें बोले ऐसा सोचता है। இந்த எண்ணங்கள் இந்த சுபாவங்கள் தான் சுயம் என்று சொல்லப்படுது. और ऐसी बातों को ही हम बोलते हैं कि जो अपने बारे में सोचता है। எனவே சுயத்தினால் நிரம்பி இருக்கிறவர்கள் மற்றவர்களை நம்ப மாட்டாங்க. और जो अपने बारे में सोचते हैं वो कभी दूसरों पर विश्वास नहीं रखते। இங்கே ஏரோதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது और जब हम यहाँ हेरोदेस के जीवन के बारे में देखते हैं இந்த மனிதன் சுயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால और जिस मनुष्य ने सिर्फ अपने जीवन के बारे में मुख्यत्व दिया மற்றவர்கள் மேல ஒரு சந்தேகமும் பயமும் இருந்ததுனால और उसको हमेशा दूसरों पर एक संदेह और डर लगा रहता था। அவன் தன்னுடைய சொந்த தாயையும் தன்னுடைய மனைவியையும் 3 மகன்களையும் கொன்று போட்டார்னு வரலாறு சொல்லுது। और इतिहास कहता है कि वो संदेह के कारण उसने अपनी माता, पत्नी और 3 बच्चों को भी मार डाला था। என்னை தவிர அதாவது என் இடத்துல ஒருவேளை எங்க அம்மா வந்து ராணி ஆயிட்டா என்ன பண்றது? और वही सोचता था कि हो सकता है मेरे जगह मेरी माता रानी बन जाए तो क्या होगा। என்னுடைய இடத்துல என் மனைவிமார்கள் வந்து என்னை போட்டு தள்ளிட்டு அவங்க ராணி ஆயிட்டா என்ன பண்றது? और वो डरता था कि कहीं उसकी रानियां उसकी जगह राजा उसको मारकर उसका राज्य न छीन ले। அல்லது என்னை கொன்றுவிட்டு என் பிள்ளைகள் ராஜாவாயிட்டா, ஏன்னா அந்த காலத்துல நம்ம பைபிள்ல கூட படிக்கிறோம் அப்பாவியே போட்டு தள்ளிட்டு ராஜாவா आगर कार्य। और उसको ये डर था जैसा कि हम बाइबल में भी पढ़ते हैं कि कहीं मेरे बच्चे मुझे मार कर राज्य ना क्या लें। और उस डर के कारण उस मनुष्य ने अपने पूरी परिवार को ही मरवा डाला क्योंकि वो सिर्फ अपने बारे में सोचता था। और इस सुबह के समय में राजा 2020 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்தாரு। और जो राजा 2020 साल पहले इस धरती पर आए, ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய சுயத்தினாலே தன்னை தவிர்த்து வேறு யாரையுமே மேன்மையாய் எண்ண முடியாததனாலே ராஜாவை அவர் और एक मनुष्य जो सिर्फ अपने बारे में सोचता था इसलिए उसने राजा को भी दूर कर दिया। எனவே ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாட்கள்ல நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கோம்? और जिन दिनों में जब हम राजा का जन्मदिन की मनाने की तैयारी कर रहे हैं हमें सोचना चाहिए कि हमारा जीवन कैसा है। எப்போதுமே நம்மை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? क्या हम हमेशा अपने आप को ही महान करते रहते हैं? எப்போதுமே நம்மை குறித்து பெருமையாகவே யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? क्या हम हमेशा अपनी बड़ाई करते रहते हैं? அல்லது எப்போதுமே கடவுளை காட்டிலும் நம்மை அடுத்து ஒரு லெவல்ல நம்ம மேல வைக்கிறோம்? और क्या हम परमेश्वर के सामने अपने आप को और ऊंचा दिखाते हैं? எனவே சுயம் நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து தூரப்படுத்தும்। और जब अपने बारे में सोचते हैं तो हम परमेश्वर से दूर होते जाते हैं। எனவே ஏரோது ராஜாவினுடைய எருசலேமுக்கு ரொம்ப பக்கத்துல இயேசு பிறந்தார்। और हेरोदेस राज के राजा के बहुत करीब ही यरूशलेम में राजा का यीशु का जन्म हुआ था। यरूशलेम மலை மேல இருந்துச்சு, பெத்லகேம் மலைக்கு கீழ இருந்துச்சு। और जो यरूशलेम जो यरूशलेम पहाड़ में था, बेथलेहम पहाड़ के नीचे था। और यरूशलेम जो है वो पहाड़ के ऊपर चोटी पर था, जो बेथलेहम वो पहाड़ के नीचे था। மிக அருகாமையிலே இருந்தார்। और बहुत ही करीब था वो। ஆனால் வேதம் சொல்கிறது மிக அருகாமையிலே இருந்தும் அந்த ராஜாவே அந்த और वचन कहता है कि बहुत पास होने के बाद भी उस मनुष्य ने राजा को ग्रहण नहीं किया। இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ரொம்ப அருகாமையிலே இருக்கிறார்। और आज भी हम देखते हैं कि हमारा राजा हमारे बहुत करीब है। வசனம் சொல்லுது அவர் உனக்குள்ள வந்து இருக்க நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்றார்। और वचन कहता है कि वो आपके भीतर प्रवेश करने के लिए तैयार है। ஆனால் अनेक நேரங்களில் நம்முடைய சுயம் அவரை विश्व நம்மை தூரப்படுத்திக்கும்। और बहुत समय हम अपने बारे में सोचने के कारण हम उनको ग्रहण नहीं कर पाते हैं। तो முதலாவது இந்த மனிதன் ராஜாவை உதாசீனப்படுத்துவதற்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த சுயம்। और पहली बात जो उसने राजा को तुच्छ जाना वो ये कि वो सिर्फ अपने बारे में गर्व करता था। அந்த சுயம் அந்த மனிதனுக்குள்ள ஏற்படுத்தின ஒரு தாக்கம் என்னன்னா கலக்கம்।
और उस अपने बारे में सोचने के कारण उसके अंदर एक कलंक उत्पन्न हुआ, एक डर उत्पन्न हुआ। மத்தேயு 2:3 பார்க்கிறோம், मत्ती 2 उसके तीसरे पद में हम ஏரோது देखते ராஜா हैं, அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். और यहाँ लिखा है, यह सुनकर हेरोदेस राजा और उसके साथ सारा यरूशलेम घबरा गया। இந்த கலக்கம் இல்ல, இந்த கலக்கம் அது சாதாரண ஒரு காரியம் இல்லை. और जो घबराहट है होती है वो एक साधारण चीज नहीं है, அது ஒரு மனுஷனுக்குள்ளதான் वரும். वो एक मनुष्य के अंदर उत्पन्न होती है ஆனா அது சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்குள்ளயும் அது பரவி. और वो उसके साथ जो जितने भी लोग हैं उन सब में वो फैल जाती है। இது கொரோனா கூட ரொம்ப டேஞ்சர். और ये कोरोना से भी ज्यादा खतरनाक है। இது நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுல கூட பார்க்க முடியும். और ये सब चीज हम अपने घरों में भी देख सकते हैं। ஒருத்தருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கபராட்டு, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு குழப்பம், ஒரு கலக்கம் வந்துச்சுன்னா அது குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்குள்ளயும் அந்த கலக்கம் போய் அப்படியே நடக்குது. और हम घरों में भी देखते हैं, अगर किसी मनुष्य के अंदर कोई घबराहट आती है तो उस पूरे परिवार के सारे सदस्यों में भी वो घबराहट फैल जाती है। எனவே ஏரோது தான் ராஜா. और यहाँ हेरोदेस ही राजा था। ஒருவேளை ஒரு ராஜா பிறந்திருக்கிறதுனால ஒரு கலக்கம், பயம் அவருக்கு தான் வரணும். और हो सकता है कि एक राजा के जन्म के बारे में सुन के उसके अंदर ये घबराहट आनी थी। ஆனா அவர் பண்ணின அந்த காரியத்துல அந்த நகரமே கலங்கி போச்சுன்னு. पर उसने जो कार्य किया तो उससे सारा यरूशलेम भी घबरा गया। எனவே ஒரு மனிதனுக்குள்ள சுயம் வரும்போது அந்த மனிதனுக்குள்ள சமாதானம் இருக்காது, அந்த நபருக்குள்ள ஒரு கலக்கம் தான் ஏற்படும். और जब मनुष्य सिर्फ अपने बारे में सोचता है तो उसके अंदर शांति नहीं रहती, उसके अंदर घबराहट रहती। எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம கலக்கத்திற்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. और हमें अपने जीवन में घबराहट को जगह देने की जरूरत नहीं है। ராஜாவை நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு கலக்கமே இல்லை. अगर हम राजा को ग्रहण कर लेंगे तो हमारे जीवन में कोई डर नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। ராஜா நமக்குள்ள இருந்தாலே எல்லா கலக்கமும் பயமும் நம்மை விட்டு அகன்றுக்கும். और राजा अगर हमारे जीवन में अंदर भीतर है तो हमें सारी घबराहट और डर हमारे बीच से दूर चले जाएंगे। ஏரோது அந்த ராஜாவை உதாசீனப்படுத்தியதினாலே அவனுக்குள்ள ஒரு கலக்கமும் பயமும் வந்துச்சு. और हेरोदेस ने उस राजा को तुच्छ जाना, इसलिए उसके अंदर एक घबराहट और भय उत्पन्न हुआ। சோ மூன்றாவது இந்த ஏரோதை குறித்து நாம் சிந்திக்கிறது और तीसरी बात जो हम हेरोद के बारे में देखते हैं, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, और मत्ती रचित सुसमाचार उसका दूसरा अध्याय 16वां वचन। அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார். जब हेरोदेस ने यह देखा कि ज्योतिषियों ने उसके साथ धोखा किया है, तब वह क्रोध से भर गया और लोगों को भेजकर ज्योतिषियों द्वारा ठीक-ठीक बताए गए समय के अनुसार बेथलेहम और उसके आसपास के स्थानों के सब लड़कों को जो 2 वर्ष के या उससे छोटे थे मरवा डाला। இங்கே நாம் பார்க்கிறோம் மூன்றாவது இந்த மனிதனை குறித்த காரியம் கடவுளுடைய சுத்தத்திற்கு எதிர்த்து நின்ற ஒரு மனிதன். और यहाँ हम जो तीसरी बात इस मनुष्य के बारे में देखते हैं कि वो परमेश्वर की इच्छा के विरोध में चलने वाला मनुष्य था। நாம் மீகா தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசித்தோம். और हमने मीगा भविष्यवक्ता के वचन में हमने पढ़ा था, பூர்வ காலமாய் ஆதி முதல் கொண்டு முன்குறிக்கப்பட்டதுதான் ராஜாவின் வருகை. और हमने वहां पढ़ा था कि पूर्व काल और अनादि काल से जो भविष्यवाणी हुई थी कि राजा का जन्म होना है। ஏதேன் தோட்டத்திலேயே இயேசுவின் வருகை நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. और एदन के बगीचे में ही वो यीशु के जन्म के बारे में भविष्यवाणी हो चुकी थी। எனவே இது கடவுளுடைய ஒரு மிகப்பெரிய மகாபெரிய திட்டம். और ये परमेश्वर की एक महान इच्छा थी कि यीशु का जन्म होना है। ஆனால் இங்கே பார்க்கிறோம் அந்த தேவ சித்தத்திற்கு இந்த மனிதன் எதிர்த்து. और यहाँ हम देखते हैं कि परमेश्वर की इच्छा के विरुद्ध वो मनुष्य वहां खड़ा हुआ। சாஸ்திரிகள் நம்மிடத்துல திரும்பி வரலன்னு அறிந்த உடனே மிக கோபப்பட்டு அந்த சரௌண்டிங்ல இருக்கிற 2 வயதுக்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் இந்த மனிதன் கொலை செய்தார். और जब उसने देखा कि ज्योतिषियों ने उसके साथ धोखा किया है तो क्रोध से भर गया और उस एरिया नगर के सारे बच्चे जो 2 साल या उससे छोटे थे उन सबको उसने मरवा डाला। அதனுடைய நோக்கம் என்ன? ஒருபோதும், அதாவது இயேசு கிறிஸ்து தப்பிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லி 2 வருஷம், அதாவது அவர் பிறந்ததுக்கு 1 வருஷம் முன்னாடி அப்புறம் பின்னாடி எப்படியோ கணக்கு பண்ணி ஒரு வகையிலும் இயேசு பிழைத்து விடக்கூடாது என்று திட்டம் போட்டு 2 வயது குழந்தைகள் வரைக்கும் கொலை செய்தார். और उसने जो किया उसने कुछ हिसाब लगाया कि यीशु का जन्म कब और किस समय में हुआ है, और उस हिसाब के कारण उसने उस शहर के सारे बच्चों को मरवा डाला। हालेलुया। हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்தை போதும் மனதில் கொள்ளணும். और हमें जीवन में एक बात हमेशा ध्यान रखनी चाहिए,
கடவுளை எதிர்த்து எந்த மனிதனும் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அல்லேலூயா. परमेश्वर के विरोध में उठकर कोई मनुष्य कभी भी नहीं जीत सकता। இன்னொரு காரியம் கூட மனதில் கொள்ளணும், கடவுள் என்னோடு இருப்பார் என்றால் ஒருத்தனும் என்னை ஜெயிக்க முடியாது. और அல்லேலூயா. एक बात और हमें ध्यान रखनी चाहिए कि अगर हमारे अंदर परमेश्वर का वास है तो कोई मनुष्य हमारा कुछ नहीं बिगाड़ सकता। கடவுளை எதிர்த்தும் எந்த மனிதனும் ஒன்றும் செய்ய முடியாது। कि परमेश्वर के विरोध में कोई मनुष्य कुछ नहीं कर सकता। கடவுள் என்னோடு இருப்பாரானால் ஒரு மனிதனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது। और अगर परमेश्वर मेरे अंदर वास करता है कि कोई मनुष्य मेरे विरोध में नहीं खड़ा हो सकता। அல்லேலூயா. हालेलुया। இந்த அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும்। और ऐसा अनुभव हमारे जीवन में होना चाहिए। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், अनेक நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட கடவுளுடைய சித்தத்துக்கு எதிர்த்து போராடுகிற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம்। और हम देखते हैं बहुत समय हमारे जीवन में भी एक ऐसी परिस्थितियां आती हैं कि हम परमेश्वर की इच्छा के विरोध में जाने लगते हैं। சில நேரங்களில் இது தேவ வழிநடத்துதல் இல்லை நமக்கு தெரிஞ்சா கூட எதிர்த்து நம்ம அதை மீறி செய்கிறோம்। அதனால தான் अनेक நேரங்களில் நாம் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்கிறோம்। और बहुत समय हमारे जीवन में ऐसा होता है कि हमें पता रहता है कि हम परमेश्वर की इच्छा के विरोध जा रहे हैं, फिर भी हम चलते हैं, इसलिए हमें हमारे जीवन में मुसीबतें आती हैं। எனவே இந்த ஏரோது நமக்கு நாம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு மாதிரி ஆயிருக்கு। और इसीलिए जो हेरोदेस राजा का जीवन है वो बताता है कि हमें किस तरह का जीवन नहीं जीना चाहिए। ஒருபோது நமக்குள்ள சுயம் இருக்கக்கூடாது। और कभी भी हमारे जीवन में अपने आप को बढ़ावा देने वाला नहीं होना चाहिए। நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம், और हम नीति वचन में पढ़ते हैं 3ஆம் அதிகாரம் 5வது வசனம்। नीति वचन 3रा अध्याय 5वां वचन। இங்கே வசனம் சொல்கிறது, உன் சுய புத்தி மேல் சாயாமல் यहाँ वचन कहता है तू अपनी समझ का सहारा न लेना, முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து वरन संपूर्ण मन से यहोवा पर भरोसा रखना, வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், उसी को स्मरण करके सब काम करना, அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்தும்। तब वह तेरे लिए सीधा मार्ग निकालेगा। அல்லேலூயா। हालेलुया। எனவே முதலாவது இந்த ஏரோது சுயத்தினால் நிரம்பி இருந்ததுனால ராஜாவாக தன்னை தவிர வேறு யாரையும் அந்த மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியாததுனால இயேசுவை நிராகரித்தார்। और जो हेरोद राजा था वो सिर्फ अपने सुनता था और किसी और को ग्रहण करना नहीं चाहता था, इसलिए उसने यीशु मसीह को तुच्छ जाना। எனவே நம்முடைய வாழ்க்கையிலே சுயம் இருக்குமானால் அது தேவனை காட்டிலும் நம்மையே ஒவ்வொரு முறையும் மேன்மைப்படுத்த நம்மை வழிநடத்தும்। और हमारे जीवन में भी अगर हम अपने आप को ही ऊपर मानेंगे तो हमेशा हम परमेश्वर को एक कदम नीचे मानेंगे, अपने आप को ऊपर करेंगे। இரண்டாவது சுயம் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும்। और दूसरी बात, अगर हम अपने आप को ऊंचा मानते हैं तो हमारे अंदर एक घबराहट और भय उत्पन्न होता है। நமக்குள்ள ஏற்படுகிற கலக்கம் நம்மை மட்டுமல்ல, நமக்குள்ள ஏற்படுகிற பயம் நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் ஆளுகை செய்யும்। और हमारे अंदर जो घबराहट और भय उत्पन्न होता है वो हमें ही नहीं पर हमारे आसपास के जो लोगों को भी घबरा देता है। மூன்றாவது அந்த சுயம் அந்த மனிதனை கடவுளுடைய சுத்தத்திற்கே எதிர்த்து நிற்க வழிநடத்தும்। और तीसरी बात, उस बात से वो परमेश्वर की इच्छा के विरोध में चलने वाला बन गया। எனவே நமக்குள்ள அந்த சுயம் இருக்குமானால் अनेक நேரங்களில் தேவ சுத்தத்திற்கு நம்மை எதிராக வழிநடத்தும்। और अगर हम अपने आप को ऊंचा करेंगे तो बहुत समय हम परमेश्वर के विरोध में भी चलना शुरू कर देंगे। சுயம் என்று சொல்லும்போது நான் விரும்புவது நடக்கணும் என்று யோசிப்பது கூட சுயம் தான்। और अगर जब हम सोचते हैं कि जो मैंने सोचा वो हो, तो वो भी अपने आप में गर्व करने वाला चीज है। நான் விரும்புவதையே மற்றவர்களும் விரும்பணும் என்று யோசிப்பதும் சுயம் தான்। और वही बात है कि हम जो चाहते हैं वही दूसरे सोचें, वो भी इसी बात को दर्शाता है। எனவே இந்த சுபாவங்கள் எல்லாம் நம்மை தேவனை விட்டு அப்புறப்படும்। और ये सारी बातें हमें परमेश्वर से दूर करती हैं। எனவே மிக அருகாமையிலே இயேசு இருந்தார், और यीशु मसीह बहुत पास थे, ஆனாலும் ஏரோதினாலே இயேசுவை அறிந்து पर हेरोद राजा के द्वारा उसको जान नहीं पाए, उसको समझ नहीं पाए। ஏரோதினாலே இந்த ராஜாவை தன் வாழ்க்கையின் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்। और हेरोद के द्वारा उस राजा को अपने जीवन के राजा के रूप में वो ग्रहण नहीं कर पाए। இன்றைக்கும் அந்த ராஜா நமக்கு மிக சமீபமா இருக்கு। और आज भी राजा हमारे बहुत समीप है, மிக அருகில இருக்கிறார், बहुत पास है। சொல்ல போனா நமக்குள்ளவே இருக்கிறார்। और हम कहना चाहें तो हमारे अंदर ही राजा वास करता है। எனவே ஒவ்வொரு நாளும் நான் சிறிதவும் அவர் பெரிதவும் என்று யோவான் சாமி சொன்னது போல நம்ம அறிக்கை செய்யணும்। और जैसा योना ने कहा था कि तू बड़े मैं घटूं, वैसे ही हमारा जीवन पे होना चाहिए। ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை உணர்ந்து அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கை வாழணும்। और हमारे जीवन ऐसा होना चाहिए कि हम परमेश्वर की इच्छा को मानते हुए अपना जीवन चलाएं। இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு இருக்குமானால் இந்த ஆண்டிலே நாம் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் அது தேவனுக்கு பிரியமானதும் நமக்கு ஆசீர்வாதமானதுமாய் இருக்கும்। और अगर हमारे जीवन में ऐसा अनुभव होगा तो हम जो यीशु मसीह का जन्मदिन मना रहे हैं वो हमारे जीवन में भी आशीषों से भरा होगा। நாம் ஜெபம் செய்வோம்। आइए हम प्रार्थना करें। இந்த செய்திக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம்।
और जो वचन हमने सुने हैं उसके लिए अपने आप को अर्पण करें। யோவான் ஸ்நானகன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளம். और जो यूहन्ना भविष्यवक्ता था उसके जीवन ऐसा था कि कैसे हमें जीवन जीना चाहिए। ஒரு ஆடம்பரமற்ற ஒரு வாழ்க்கை, वो एक भोग विलास से भरा जीवन नहीं था ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. और अलग हटाकर अपने आप को एक जीवन जीने वाला मनुष्य था எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரமே உயர்த்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. और हर परिस्थितियों में यूहन्ना ने परमेश्वर को ही ऊंचा दिखाया। ஆனால் இன்றைக்கு நாம் சிந்தித்த இந்த ஏரோது ராஜாவோ அப்படியே டோட்டலா டிஃபரெண்டானவன். और आज जब हमने हेरोदेस के बारे में मनन किया तो वो एक पूरा विपरीत इच्छा वाला मनुष्य था। யோவான் ஸ்நானகர் சொன்னார், அவர் பெருகணும் நான் சிறுகன். और यूहन्ना ने कहा कि वो बढ़े और मैं घटूं। ஆனால் ஏரோதுவினுடைய சுபாவம் நான் மட்டுமே பெருகிக் கொண்டிருக்கேன். और हेरोदेस का जो स्वभाव था कि सिर्फ मैं बढ़ूं। அதற்கு காரணம் அந்த மனிதனுக்குள்ள இருந்த செல். और उसका कारण था कि उसके मन में जो अपने ऊपर गर्व था। எனவே நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம். हम अपने आप को परमेश्वर के आगे समर्पित करें। ஆண்டவர் நமக்கு ரொம்ப மிக சமீபத்தில் இருக்கிறார். और जो परमेश्वर है वो बहुत समीप है, हमारे बहुत पास है। அது குழந்தையிலிருந்தே நாம் இயேசுவை குறித்து நம்ம பேரண்ட்ஸ் மூலமா, சண்டே ஸ்கூல் மூலமா, யூத் மீட்டிங் மூலமா நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். और बचपन से ही हम ये बात सीख रहे हैं कि अपने माता पिता के द्वारा, संडे स्कूल के द्वारा कि परमेश्वर हमारे बहुत करीब है ராஜாவை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். और हम राजा के बारे में सब बातें जानते हैं। ஆனால் அநேக நேரங்களில் சாஸ்திரிகளை போலவும் அந்த வேத பாதகங்களை போலவும் எல்லாத்தையும் அறிஞ்சும் அப்படியே உதாசீனமாய் ஒரு வாழ்க்கை. और बहुत समय हम शास्त्रियों और हाकिमों जैसा जीवन जीते हैं कि हमें सब कुछ मालूम है, फिर भी हम एक उदासीनता भरा जीवन जीते हैं। நமக்கு தெரியும் இயேசுநாதர் வந்தார்னு தெரியும். और हमें मालूम है कि यीशु मसीह इस धरती पर आए थे நமக்கு தெரியும் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். और हम जानते हैं कि उसने हमारे लिए अपने खून को बहाया था। அவர் நமக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போனார், எல்லாமே நமக்கு தெரியும். और हम सब जानते हैं कि वो हमारे लिए मरा, हमारे लिए जी उठा, हमारे लिए स्वर्ग की तरफ चला गया। மீண்டும் வரப்போறாருன்னு நமக்கு தெரியும். और हम ये भी जानते हैं कि वो फिर से आने वाला है உலகத்தை நியாயம் தீர்க்கிற அதிகாரம் அவருடைய கையில தான் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். और इस संसार का न्याय करने का अधिकार सिर्फ उसके हाथ में है, ये भी हम जानते हैं। நம்ம எல்லாரும் ஒரு நாள்ல அவருடைய அந்த நியாயாசனத்துக்கு முன்னாடி போய் நிக்கணுங்கிறதும் நமக்கு தெரியும். और हम सब जानते हैं कि एक दिन हम सबको उसके न्याय के सिंहासन के सामने खड़ा होना है அப்புறமும் நாம் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப அசால்ட்டா தான் வாழ்றோம். और हम उसके बाद भी अपना जीवन एक बहुत तुच्छ रूप से हम चला रहे हैं। அதுக்கு அப்புறம் கூட நம்ம உதாசீனமா எல்லாம் எனக்கு தெரியும் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம வாழ்றோம். उसके बाद भी हम, हाँ हमें सब मालूम है, हम सब जानते हैं, ऐसा जीवन बोल के उदासीनता के साथ जीवन जी रहे हैं। எனவே இந்த காலை நேரத்துல இந்த வாழ்க்கையை और इसलिए सुबह के समय अपना जीवन उसके सामने समर्पित करें। வெளியரங்கமான கொண்டாட்டத்தை அவர் விரும்புவதே இல்லை. और वो कभी भी ये नहीं चाहता कि सिर्फ बाहरी तरफ से जश्न हो அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக நாம் செய்கிற ஒரு விஷயம். और वो सिर्फ हमारे अंदर एक खुशी लाने के लिए हम वो सब करते हैं। ஆனால் மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு நாம் கடைபிடிக்கிற, நாம் ஆராதிக்கிற, நாம் கொண்டாடுகிற கிறிஸ்துவின் பிறப்பதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தார். और वो हमारे जीवन में सिर्फ इस बात के बारे में सोचता है कि हम मन फिराव के साथ उसके जन्मदिन को मनाएं। சரி, हम प्रार्थना करें। அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றி கூறுகிறோம். परमेश्वर हम आपको धन्यवाद देते हैं ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக. इस आशीष भरे दिन के लिए आपको धन्यवाद இந்த देते हैं। நாளிலே நீர் எங்களோடு கூட பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். और आज के दिन में जो आपने हमसे बातें की उसके लिए आपको धन्यवाद இந்த देते हैं। நாளிலே நாங்கள் ஏரோது ராஜாவை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். और आज के दिन हमने हेरोदेस राजा के बारे में हमने मनन किया। எனவே ஒரு பக்கத்துல மிகுந்த ஒரு சமூக ஆர்வலர், மக்களுக்கு உதவி செய்கிற நல்ல ஒரு சன்மார்க்கமான ஒரு மனிதன் தான். और एक तरफ तो उसका जीवन लोगों की भलाई करना, सामाजिक कार्य करने वाला एक अच्छा जीवन था। ஆனால் இன்னொரு பக்கமோ சுயத்தினாலே நிரம்பி இயேசுவை மறுதலித்த தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நின்ற ஒரு மனிதனாக இருந்தார். और दूसरी तरफ वो सिर्फ अपने आप पर गर्व करने के कारण वो परमेश्वर को निराधार करने वाला मनुष्य था। எங்களை கூட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. हम अपने आप को भी आपके सामने समर्पित करते हैं ஒரு परमेश्वर। பக்கம் நாங்கள் கூட ஒரு சன்மார்க்க ஜீவிக்கிறோம். एक तरफ तो हम भी एक अच्छा जीवन जी रहे हैं, ஆனால் நாங்கள் நீதிமான்களாய் வாழ்வதுதான் உங்கள் पर आपकी इच्छा है कि हम धार्मिक प्रवृत्ति से जीवन जिए। இன்னைக்கு உலகத்தில் அநேக சன்மார்க்கர்கள் உண்டு. और आज बहुत से अच्छे लोग इस दुनिया में हैं, ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் உள்ளவர்கள் குறை. पर उद्धार का अनुभव आने वाले बहुत कम लोग। நீதிமான்கள் குறை.
धार्मिक लोग बहुत कम है। राइचस लोग, उसमें क्या राइचस लोग उसका ये ओके। எனவே எங்களை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. इसलिए हम अपने आप को आपके सामने अर्पण करते हैं। இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். और आज जो हमने वचन सुना उसके द्वारा हम अपने आप को अर्पण करते हैं। எங்களில் இருக்கிற எல்லா உதாசீனங்களையும் மாற்றி और हमारे अंदर में जो भी उदासीनता है उसको आप दूर करिए। எங்களுக்குள்ள இருக்கிற சுயத்தை மாற்றி और हमारे अंदर जो अपने ऊपर गर्व है वो सबको आप दूर कर दीजिए। சித்தத்துக்கு எதிர்த்து இருக்கிற சுபாவங்களை எங்களுக்கு கடத்தி और हमारा जो स्वभाव है कि परमेश्वर के विरोध हम चलते हैं उसको भी आप दूर कर दीजिए। பரிபூர்ண மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு உம்முடைய பிறப்பை நாங்கள் நினைவுகூர உதவி செய்யும். और पूर्ण मन फिराव के साथ हम आपके जन्मदिन को मनाने वाले हो सके। உம்முடைய கிருபைகளை கர்த்தர் இருக்கிற ஆராதனையில பங்கெடுத்து இருக்கிற ஜூம்ல பங்கெடுத்து இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாக நீத்தார். और ऐसी कृपा इस आराधनालय में जो लोग उपस्थित हैं, जो जूम के माध्यम से हैं, सब में आपकी कृपा बनी रहे। தொடர்ந்து உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு और लगातार आपकी आपकी इच्छा के द्वारा हम चलने वाले हो வாரம் सके। முழுவதும் நீர் எங்களோடு और इस पूरे सप्ताह आप हमारे साथ रहिए உம்முடைய நாமத்தை எங்கள் மூலமாய் மகிமைப்படுத்தும். और आपके नाम की महिमा हमारे द्वारा होने पाए। கன மகிமையாம் உமக்கே செலுத்துகிறோம். स्तुति महिमा आराधना सब और को देते இயேசுவின் हैं। நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, ஆமென். आमीन। நாம் யாவரும் எழுந்து हम सब खड़े हो जाएं। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह का अनुग्रह, परमेश्वर पिता का प्रेम और पवित्र आत्मा का सौभाग्य का संगति आज से लेकर हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह का दोबारा आगमन तक हमेशा हमेशा हमारे बीच में बने रहे। आमीन। ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மேலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா। எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தராமே ஒவ்வொருவரையும் இந்த புதிய வாரத்தில் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. आमेन। सबको जय मसीह की। प्रभु इसी पूरा सप्ताह सबको संभाले, आशीषित करें। आमीन।